மூவில வந்து நம்ம வந்து லாஜிக்ஸை கண்டுக்கூடாது. பட் இருந்தாலும் அப்பா சாமி ஒட்டரையில அந்து போச்சு அப்படின்னு சொல்லிட்டு கவுண்டர் படத்துல சொல்லுவார்ல, அந்த நேரம் தாங்க படம் பார்த்து எனக்கும் ஒய் பிளட் சேம் பிளட் தான். படம் வந்து பயங்கரம், அட்டகாசத்தின் அட்டகாசம். என்னை மன்னிச்சிருங்க, இந்த மாதிரி படம் பார்க்கறதுக்கு நம்ம பார்க்காம இருக்கலாம். இது வந்து என்னோட ஒரு ஒரு தாழ்மையான கருத்து. ஏன்னா நீங்க வந்து சரி எனக்கு வந்து என்னன்னா சரி அட்லீஸ்ட் பவர் ஸ்டார் படங்கள் வந்து இந்த படம் வந்து அவங்களோட ஃபேன்காக எடுத்துக்காரு புரியுது. பட் அதுலேயும் ஒரு 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 கொஞ்சம் கூட ஒரு ஒரு சின்ன லாஜிக் கூட வேணாமா? சரி நீ இந்த படத்தில் லாஜிக் பார்க்க மாட்டீங்க, விட்டுருங்க. அட்லீஸ்ட் கொஞ்சமாவது கதை வைங்கயா. சும்மா அவங்க பாம்பே போனாரு, அங்க போனாரு, ஜப்பான் போனாரு, கிளைமேக்ஸ்ல வந்து பார்ட் 2 லீடுக்கு வர வைக்கிறாங்கப்பா. முடியல. தமன் சார் நீங்க வந்து இந்த படத்துல இல்லைன்னா படம் காலி. ஆனா தமிழ்ல இந்த படத்துல ஒரு பெரிய மிஸ்டேக் என்னன்னா, இப்போ நீங்க வந்து எக்ஸாம்பிள் நான் சொல்றேன், சரி நான் கூலியை பாராட்டல, பட் கூலியே ஒரு சில மிஸ்டேக்ஸ் இருந்துச்சு. எக்ஸாம்பிள் சொல்லணும்னா கூலியில வந்து அனிருத் வந்து ஒவ்வொரு கேரக்டருக்கும் ஒவ்வொரு மியூசிக் போட்டிருப்பாரு, பிஜிஎம் போட்டிருப்பாரு. ஆனா இந்த படத்துல தமன் எனக்கு தெரிஞ்சு படம் ஃபுல்லா ஒரே பிஜிஎம் அடுத்த தகுந்த மாதிரி தெரியுது. இல்ல அந்த ஒரே பிஜிஎம் பேஸ்ல அதர் பிஜிஎம் வேலை பண்ணி கொடுத்தாலும் தெரியல. கேட்கறதுக்கெல்லாம் ஒரே மாதிரியா இருந்துச்சு. அண்ட் சாங் 1 or 2 சாங்ஸ் நல்லா இருந்தது. வேணுங்க தயவுசெய்து இந்த மாதிரி படங்களை மக்கள் பார்க்க தவிர்க்க வேண்டும் என்பது இந்த ரிவ்யூவோட முக்கியமான நோக்கம். எஸ்கேப் ஆயிருங்க. அந்த ஒரு படத்துல வந்து ஒரு காமெடி வந்து என்ன சொல்றது, ஒரு தியேட்டரோட கதவை திறந்து நோடி ஒரு வெட்டியில கட்டிட்டு அந்த நிலைமை தான் எனக்கு தெரிஞ்சாச்சு. மீண்டும் அடுத்த ஒரு நல்ல படத்துல ரிவ்யூ வந்து மீட் பண்றேன். அன்டில் தென் வணக்கங்க.